விஷயம் எனக்கு செம்ம இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அதாவது முத்துக்குமரனை கேப்டன்சிக்கு விட்டு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு திட்டிருப்பாரு விஜய் சேதுபதி சார். ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டு அவர் போயிடுவார். உங்களால் பாதிக்கப்பட்டது பவித்ரான்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ பவித்ரா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க ஜாக்லின்கிட்டையும் மஞ்சள்கிட்டையும் ரயான்கிட்டையும் பேசுவாங்க. இப்போ தெரியுதா, அன்றைக்கி எல்லாம் நீங்கள் அங்கே போய் சமாதானப்படுத்துனீங்க, ஆனால் வந்து இப்போ பாதிக்கப்பட்டது நீங்கள் இல்லை நான் தான் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதில் பவித்ரா பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா இவங்க முத்துக்குமரன் வந்து அவர் விட்டு கொடுக்கல, நான் வந்து ஒரு நிமிஷம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன், நான் விட்டு கொடுக்குற ஆள் கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் விட்டு கொடுக்கல. அவர் மனுஷன் டிஸ்ட்ராக்டே ஆகக்கூடாது, அவர் மனுஷன் தான். சரி, டிஸ்ட்ராக்ட் ஆகி விளையாண்டாரு. பவித்ரா ஜெயிச்சிட்டாங்க. பவித்ரா கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாங்க. பவித்ரா தான் நீங்கள் ஒழுங்காக விளையாண்டிங்களா, எனக்கு ரீமேட்ச் வச்சாலும் ஓகேன்னு பவித்ரா தான் தேவையில்லாமல் வாயை விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ்க்கே ஒரு லீடு கிடச்சிது. முத்து வந்து எடுத்த உடனே வந்து சொல்லலை. இவர் பவித்ரா கேப்டன் அனௌன்ஸ் பண்ண அதே செகண்ட்லேயே பவித்ரா உடனே சொல்லிட்டாங்க, நீங்கள் உண்மையிலே விளையாண்டிங்களா முத்து, நீங்கள் கரெக்டாக தான் விளையாண்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ பவித்ராவுக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த சந்தேகம் வந்ததே. அதுக்கப்புறம் முத்து அதை மனசுக்குள்ளே சொன்னாருன்னு நான் சொன்னதுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவர் சத்தமாக சொன்னார். அது அடுத்தவங்களுக்கு கேட்டது அவரோட பிரச்சனை கிடையாது. ஒரு நிமிஷம் நம்ம தோத்துட்டோமேன்னு நினச்சிட்டு டக்குன்னு சரி 4 வருஷம் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மனசுக்குள்ளே சொன்னார்னா மனசுக்குள்ளே நினைச்சாருன்னு நான் சொல்லலை, மனசுக்குள்ளே சொன்னார். சொன்னது அடுத்தவங்களுக்கு கேட்டுச்சுனாலும் அதை பவித்ராவை கேப்டனாக விருப்பம் இல்லாமல் பிக் பாஸ் தான் இது ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அப்படியே இருந்தாலும் நீங்கள்லாம் கிளைம் பண்ணுற மாதிரி ஏன் இந்த இடத்துல பிக் பாஸ் தான் பவித்ராவை புட் டவுன் பண்ணுறாரு, பவித்ரா தான் பவித்ராவை புட் டவுன் பண்ணுறாங்களே தவிர முத்து பவித்ராவை புட் டவுன் பண்ணலை. மஞ்சரி சொன்னாங்க பவித்ரா இஸ் கேப்பபிள் ஆஃப் வின்னிங்னு. முத்துக்குமரன் என்ன சொன்னார், பவித்ரா அந்த பிள்ளையை ஆடியே ஜெயிச்சிருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ முத்துக்குமரன் தான் பவித்ராவோட கேப்டன்சி சான்ஸை கெடுத்த மாதிரி சொல்கிறாங்க. முத்துக்குமரன் நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி ஒருவேளை நல்லா ஆடி இருந்தாருன்னா அப்போ அவர் தானே கேப்டனாக இருக்கணும். அப்போவும் அப்போ பவித்ராவோட கேப்டன்சி டாஸ்க்கு வீணாக தானே போகுது. கேப்டனாக எப்படி பவித்ரா ஆகியிருக்க முடியும்? நான் சொல்லலை முத்து கண்டிப்பாக முத்து மட்டும்தான் ஜெயிப்பாருன்னு, நீங்கள்லாம் தான் அப்படி நினைக்கிறீங்க. ஸோ இப்போ ஒருவேளை நல்ல முத்து வந்து அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் விளையாண்டுருந்தாருன்னா அப்போ முத்து தான் ஜெயிப்பார்னா அப்போ பவித்ராவோட கேப்டன்சியை அவர் எங்கே பிடுங்கினாரு? அவர் தப்பாக விளையாண்டுட்டாரு, பவித்ரா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல பவித்ராவை கேப்டன் ஆக்காதது பிக் பாஸ் ஆனே தவிர முத்துக்குமரன் கிடையாது. அவர் மனசை தேத்திக்கிறதுக்காக சொன்ன வார்த்தையை பிடிச்சிட்டு, ஏன்னா அந்த பாயிண்ட் வேறு தப்பு இல்லைங்கிறதுனால அதை பிடிச்சிக்கிட்டு பவித்ரா வந்து அவர் அப்படி சொன்னது தப்பு. இப்போ நான் என்ன இதுவான உங்களை யாரும் சொல்லலாமா? நீங்கள் எத்தனையோ தடவை ஆரம்பத்தில் ஒரு 2 மாதமாக முத்துக்குமரனை கிடைக்கிற சான்ஸ்ல எல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் மக்கள் அதை டோட்டலாக மறந்துட்டாங்க பவித்ரா என்னெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு. ஸோ பவித்ரா இவ்வளோ தூரம் கோவப்பட்டதுக்கு பவித்ராவுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கும் பவித்ராவை as a பிளேயராக ரொம்ப பிடிக்கும். பட் இந்த இடத்துல 2 பேர் இதை சொன்னால் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணல. இந்த இடத்துல நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அவர் ஒரு இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாருன்னா அது அவர் மனுஷன் தான், எல்லாருக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க கமெண்ட்டில், இந்த ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்பவே ஒரு தடவை டிஸ்ட்ராக்ட் ஆகி ஆக்சிடென்ட் ஆகுது, தன்னோட சேஃப்டி மாற்றியே மக்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்கன்னா கேமில் டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுல என்ன தப்பு? ஒரு தடவை டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாரு, அதுக்கு கேப்டன்சி கொடுக்காதது பிக் பாஸோட தப்பு தானே தவிர முத்துக்குமரனோட தப்பு கிடையாது. பவித்ரா ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது முத்துக்குமரனை டவுன் பண்ணுறது கரெக்டாக எனக்கு தோணுது. உங்களுடைய